பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நைட்டு ஃபோன் பண்ணோம், உனக்கு ஃபோனே போகல. ஃபோனில் சார்ஜர் இல்லைப்பா. நைட்டு வேற மழையா, கரண்ட்டும் இல்லை, சார்ஜரும் போடல. காலையில் தான் சார்ஜர் போட்டேன். சரி ஃபோனில் சார்ஜர் ஏறினதும் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். நிலாவை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு தான் நினச்சோம். கடைசியில் நீயே இங்கே தான் இருக்க. நான் தான்ப்பா இங்கே இருன்னு சொன்னேன். நீங்கள் தான் காலையில் வரேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் திரும்பவும் இங்கேயும் அங்கேயும் அலைச்சலாக இருக்கும். அதனால தான் அவளை இங்கேயே இருக்க சொன்னேன். நிலா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்தா, அதுவும் நைட்டு. காலையிலே திரும்பவும் கிளம்பிட்டா. இன்றைக்கி தான் அந்த வீட்டில் தங்கியிருக்கா. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் சின்ன பொண்ணு அப்படிதான். எங்கள் வீட்டை தவிர வேறு எங்கேயும் போனது கிடையாது. அங்கே ஊரில் கூட யார் வீட்டுக்கும் போக மாட்டா, வீட்டிலே தான் இருப்பா. என்னதான் அக்கா வீடாக இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்காட்டுக்கு இங்கே வர. அதனால தான் இருக்க மாட்டேங்கிறா. நான் அதுக்காக சொல்லலை, இவளும் இந்த வீட்டு பொண்ணு தான். இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. ஆனால் ஒரு நாள் கூட வரமாட்டா. எப்பயாவது வந்தால் நாங்களாம் வற்புறுத்தி இருக்க வைக்க வேண்டியது தான். இல்லைனா நான் கிளம்புறேன்னு ஓடிடுவா. தனியாக வீடு எடுக்கும்போதே நான் ஏன் தனியாக வீடு எடுக்கிறேன், இங்கே இரு, இங்கேருந்தே போன்னு சொன்னேன். அவள் தான் அவள் ஃப்ரெண்டு யாரோ வராங்க, அதுவும் இல்லாமல் வேலை செய்கிற இடம் பக்கமாக இருக்கணும், தூரமாக இருக்கும் இந்த வீட்டுக்கும் அங்குதுக்கும், அதனால் நான் அங்கேயே தங்கிக்கிறேன். நான் வாரம் வரேன்னு சொன்னவ, ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. நேற்று அவங்க அக்காவை பற்றி கேட்டதும் உடனே வந்துட்டா. அத்தை, நீங்கள் நான் வரலன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நான் வாரம் இங்கே வந்துடுறேன், அதுவும் உங்களுக்காக. இதுக்கப்புறம் நீ வாரம் வருவதான், ஆனால் அது எனக்காக இருக்காது, உங்கள் அக்காவுக்காக இருக்கும். அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை, எங்கள் அக்காவுக்காக நான் வந்தாலும் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான். நான் உங்களுக்காக இனிமேல் வாரம் இந்த வீட்டுக்கு வருவேன். ரொம்ப சந்தோஷமா? அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நிற்கிறான். டே மனோஜ். என்ன மாமா? அப்படி அங்கே என்னடா இருக்கு? ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க. ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே தம்பி. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த மாமனுக்கு தெரியாம? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அண்ணியோட அப்பா அம்மா வந்திருக்காங்கள, அதான் சும்மா அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஓ, அவங்கள மட்டுமா பார்த்துட்டு இருக்க? ஆனால் எனக்கு அவங்கள இங்கிருந்து சரியாக தெரியலையே. எனக்கு வேற யாரோ தெரிகிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை மாமா, வயசாகுதுல்ல, அதான். வர வர கண் பார்வையும் போகுது. ஒழுங்காக டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கண்ணாடியை போடு. வர வர இங்கே மாமங்கிற மரியாதையே இல்லைடா உனக்கு. என்ன மாமா, நம்மளாம் அப்படியே பழகுறோம். ஆவுன்னா இந்த ஒரு டைலாக் சொல்லிடுறா. ஏதாவது ஒன்று கேட்டால் நம்மளாம் அப்படியே பழகணும்னு சொல்லியே மடக்கிடு. என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ அங்கே பின்னாடி பார்த்துட்டு இருக்க. பின்னாடி யார் இருக்கா? காஸ்டியூம்லாம் பயங்கரமாக இருக்கு. என்னக்கா, ஏன் இப்படி பின்னாடியே நிற்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் வழி விட்டால் தானே நான் போகிறதுக்கு. மாமா, உங்களை தான். கொஞ்சம் வழி விடுங்க, அவங்க போகட்டும். மாமா, யோ மாமா. இந்த ஆளுக்கு என்ன காது செவிடா? பக்கத்தில் இருந்தே கூப்பிட்டுட்ருக்க. மாமா. என்னடா? கொஞ்சம் நகர்றியா? அவங்க போகணுமா? வழியை நம்ம அடிச்சிட்டு நிற்கிறோம். அதுக்கு என்ன, இதோ நகர்றேன். அவங்களுக்கு இல்லாத வழியா? அம்மா எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா வந்தோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. பிரபா, என்ன புதுசாக ஆஃப் சாரிலாம்? ஆனால் அழகாக இருக்கா இதில். நேற்று நான் இங்கே வந்துட்டு உடனே கிளம்பிடலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். ட்ரெஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரலல்ல. இது ராதிகாவுது. செட் ஆகாதுன்னு நினச்சேன்.
ஆனால் கரெக்டாக செட் ஆகியிருக்கு. நேற்றை விட இன்னைக்கு தான் நீ ரொம்ப அழகாக இருக்க. தினமும் இதே மாரி போட. ஐயோ ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாளே இதை எப்படி வச்சு சமாளிக்க போகிறேன்னு தெரியல. டெய்லிலாம் சத்தியமாக முடியாது. ஐயோ அத்தை, இன்னைக்கு இவ்வளோ அந்த காஸ்டியூமில் பார்க்குறதே ரொம்ப பெரிய அதிசயம். நீ தாவணி போட்டு இழக்கப்பட்டு நீ நடக்கையில் இந்த ஆளுக்கு என்னாச்சு? மாமா, மாமா, என்னடா உங்களுக்கு என்னாச்சு? இப்போ எதுக்கான்னு வாயை பிளந்துட்டே நிற்கிறீங்க? மாப்பிள்ள, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ சின்ன பையன். அதுவும் கரெக்டு தான். நான் சின்ன பையன்தான். உங்களுக்கு தான் கல்யாண வயசும் தாண்டியும் ரொம்ப வயசாயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மாமா. நான் சின்ன பையன்தான். டேய், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. சரி விடுங்க மாமா. சரி சொல்லுங்க, அப்படி அங்கே என்ன இருக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? நீ பார்க்கல? உங்க அத்தை எவ்வளோ அழகா தாவணியில. உங்களுக்கு என்ன மரம் கழிஞ்சுச்சா மாமா? அத்தை எங்கெங்க இருக்காங்க, அதுவும் தாவணியில்? அட என் அத்தை பெத்த புத்திரனே, நான் எங்க அம்மாவை சொல்லல. இப்போ போனால பிரபா, அவளை சொன்னேன். பிரபாக்காவா? ஆ, நல்லதா இருக்காங்க. அவங்க எப்பயும் போல தானே இருக்காங்க. இப்போ என்ன? மாப்பிள்ள, அவ எப்பயும் போலதான் இருக்கா. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா. அதான் மாமாவுக்கு அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. டிஃப்ரெண்டா? என்ன டிஃப்ரெண்டு? எனக்கெல்லாம் எப்பயும் போல தான் இருக்கிறாங்க. இன்னும் சின்ன பையனாவே இருக்கியேடா. மாமா, சரி விடு, நீ சின்ன பையன்தான், நான் பெரிய பையன்தான். இப்போ அந்த டாப்பிக்கை பேச வேணாம். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நல்லா கேளு. இதெல்லாம் தெரியாமல் எப்படிடா இருக்க? இதில் காலேஜில் வேற டீச்சிங் பண்ணிட்டு இருக்க. அங்கே எத்தனை பொண்ணுங்க இருக்கும்? நீங்கள் சொல்கிறதுக்கும் நான் காலேஜில் டீச்சிங் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்? மாப்பிள்ள, எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கு. மாமா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அப்போ தான் உனக்கு ஃப்யூச்சரில் உதவும். சரியா? இங்கே பாரு, இப்போ பசங்க நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு லுக்கு கிடைக்கும். புரியுதா? ஆ, புரியுது தான். சரி சொல்லுங்க, கேட்போம். ஆ, இப்போது பசங்க நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் இருக்குது. வேஸ்டி ஷர்ட் இருக்குது, பேண்ட் ஷர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக இருக்கும். வேஸ்டிலே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேண்ட் ஷர்ட்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கோட் ஷூட்டு. கோட் ஷூட்டில் ஆஃபீஸ் கோட் ஷூட் இருக்குது, மேரேஜ் கோட் ஷூட் இருக்குது, அப்புறம் பார்ட்டி, அது இதுன்னு நிறைய இருக்குது. பேண்ட் ஷர்ட்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜீன்ஸு, காட்டனு, நார்மல். அப்புறம் ஜீன்ஸில் 2 சைடு 4 கோடு போட்டு கிழிச்சு விட்டா அது ஒரு ஸ்டைலு. அப்புறம் சைடில் ஒரு கம்பி சங்கிலி மாரி சொறி விட்டா அது ஒரு ஸ்டைலு. எவ்வளோ ஸ்டைல் இருக்குமாப்ல. எல்லாத்துலேயும் பசங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒவ்வொரு லுக்லேயும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. தாங்கள் சொல்ல வருவது? நான் என்ன சொல்ல வரேன்னா மாப்பிள்ள, பசங்க நம்மளுக்கு இவ்வளோ காஸ்டியூம்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லுக்கு கிடைக்கும். ஹேர் ஸ்டைல், அப்புறம் மேக்கப் அதிகமாக நம்ம போட மாட்டோம்தான், இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் ட்ரெஸ்ஸிங்லாம் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணும்போது நம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கோம்ல, அது மாதிரி பொண்ணுங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்டான ட்ரெஸ்லாம் இருக்கும். அவங்களும் அதை யூஸ் பண்ணுறப்ப அவங்களும் நியூ லுக்லாம் கிடைக்கும். ம், அப்புறம்? இப்போது உன் அத்தையை எடுத்துக்கோ. நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறதால அவங்களெல்லாம் என்னை அத்தைன்னு கூப்பிட முடியாது. நான் வேணா உங்களை அக்கான்னு கூப்பிட்டுக்கிறேன். சரி மாப்பிள்ள, நீ அவளை எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ, அது உன்னோட விருப்பம். இப்போ உங்கள் அக்கா இருக்காளே, தினமும் ஆஃபீஸ்க்கு வெஸ்டர்ன் சுடிதார் இதே மாரி காஸ்டியூமில் தான் வருவா. ஆனால் இன்னைக்கு பாரு, தாவணியில் இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கா. இந்த லுக் நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்குல்ல. ஆ, இதில் என்ன இருக்குது? அவங்க அர்ஜுன் கல்யாணத்துலேயும் தான் சாரீ கட்டியிருந்தாங்க. ஆப் சாரிக்கும் சாரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ரெண்டும் ஒன்று தான். இல்லை மாப்பிள்ள,
ஆப் சாரிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சாரிலேயே நல்லா தான் இருப்பா வாக்கா, ஆனா இப்போ ஆப் சாரியில் பாரு செம்மையா இருக்கா. வெக்கமா இல்லை உனக்கு? கொஞ்சம் கூட இல்லை மாப்பிள்ள. ஏன்னா நான் ஏன் பொண்டாட்டியை வர்ணிக்கிறேன், சைட் அடிக்கிறேன். மற்ற பொண்ணுங்களை வர்ணிச்சு சைட் அடித்தா தானே தப்பு. ஏன் பொண்டாட்டியை நான் சைட் அடிக்கிறதுல எந்த தப்பு இல்லையே மாப்பிள்ள. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அட அருவி கெட்ட மாமா, யாராவது அக்காவை சைட் அடிக்க சொல்லுவாங்களா? அடே, நான் அவ்வளோ சொல்லலடா. நீ காலேஜில் டீச்சிங்காக ஒர்க் பண்ணுற, வெளியில் போகிற வர, அங்கே எங்கேயாவது ட்ரை பண்ணுன்னு சொன்னேன்டா. நீ உடனே ஏன்டா என்கிட்ட வர? ஹோ, அப்படி சொன்னீங்களா? சாரி மாமா, பை மிஸ்டேக். பை மிஸ்டேக்லடா, ரொம்ப பெரிய மிஸ்டேக். சரி விடுங்க மாமா, ஏதோ சின்ன பிள்ளை அறியாத பிள்ளை சொல்லிட்டேன். விடுங்க விடுங்க, இதெல்லாமா கண்டுக்கிறது. சரி விடு, தெரியாம தானே சொன்னேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாரு. வெளியில் காலேஜில் போறீல, அந்த மாரி எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு. இப்போ ஒரு பொண்ணை நீனு வெஸ்டர்ன்லேயே பார்த்துட்டு இருந்திருப்ப. திடீர்னு அவங்கள வேற லுக்கில் பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணும்? எப்படி தோணும்? அது நீ தான் மாப்பிள்ள சொல்லணும். இப்போ நீ ஏதோ ஒரு பொண்ணை வெஸ்டர்ன்லேயே பார்த்துட்டு இருக்க, திடீர்னு அந்த பொண்ணை சாரி ஆப் சாரி கட்டிட்டு வந்து முன்னாடி நின்னா உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தான் தெரியும். மாமா சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்கு. இவ்வளோ நாளாக இவ்வளோ நான் வெஸ்டர்னில் தானே பார்த்தேன். கல்யாணத்தில் ஆப் சரியில் பார்த்தேன், ஆனால் அது வேறு மாதிரி இருந்துச்சு. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயும் நல்லா தான் இருக்கான், ஆனால் அந்த அளவுக்கு ஃபீல்லாம் ஒன்றும் வர மாதிரி தெரியலையே. நல்லா தான் இருக்கான். மனோஜ், என்னடா பண்ற? அந்த ஆள் சொல்றாருன்னு நீ ஏன்டா இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. இவெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டா. என்ன மாப்பிள்ள, உள்ளுக்குள்ள தோணுச்சா? அதெல்லாம் ஒன்றும் தோணலை. உனக்கு தோணுச்சுன்னா உனக்கு மட்டும் தோணட்டும், எனக்குலாம் எதுவும் தோணலை. பொய் சொல்லாதடா. உனக்கு உள்ளுக்குள்ள தோணுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பையன் எங்கேயோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டானா? எங்க? யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டான்? நீ நீ எப்பட வந்த? நான் இப்பதான் வந்தேன். அம்மா, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ என்ன அவன்கிட்ட மாட்டிக்கிட்டியான்னு கேட்ட? அவன் எங்க மாட்டிக்கிட்டான்? அதுவா மச்சான், என் மாப்பிள்ள, அதாவது உன் தம்பி ஒரு கிளி கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன கிளியா? ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இவர் ஏதோ வளரிட்டு இருக்காரு. இவர் தான் ப்ரோ பிரபாக்காவை சைட் அடிச்சிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். இப்போ நீங்கள் வந்ததும் அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாரு. மச்சான், உன் தம்பி சொல்றத நம்பாத. ப்ரோ, இவர் சொல்கிறத நம்பாத. இந்த ஆளுக்கு வர வர மூளையே சரியில்லை. என்னடா பொசுக்குன்னு வாயா போயான்னு சொல்லிட்ட? சாரி மாமா, ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தேனா அது அப்படியே வந்துடுச்சு. ப்ரோ, இவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பாத. இவர் ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. இவர் தான் இவ்வளோ நேரம் அந்த பிரபாக்காவை சைட் அடிச்சுட்டு இருந்தாரு. இப்போ நீங்கள் வந்ததும் என்னை மாட்டி விட பார்க்குறாரு. இவர் சொல்கிறத நம்பாதீங்க. சரி சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். என்னடா அவன் சொல்லிட்டு போறான்? அதான் எனக்கும் புரியல என்ன சொல்லிட்டு போறான்னு. நீ எங்க போன? இவ்வளோ நேரம் உன்னை பார்க்கவே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்டா, அத்தையும் மாமாவையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, சீக்கிரமாக எழுந்திரிச்சதால அதான் கொஞ்சம் நேரம் தூங்குனேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். நான் நேற்றுலேருந்து உன்னைய தான் தேடிட்டு இருக்கேன். நானே உன்னை இப்போ தான் பார்க்குறேன். ஒரே வீட்டிலே இருந்துட்டு என்ன தேடிட்டு இருக்கேன்னு சொல்ற? நான் இங்கே தான் இருந்தேன். நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ அத்தையை வீட்டில் விட்டுட்டு இங்கே ரிட்டர்ன் வந்ததுலேருந்து நான் உன்னை பார்க்கவே இல்லை. சாப்பிட்றப்ப பார்த்தேன், அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை. நீ எங்கே போன? நான் எங்க போனேன்? நான் இங்கே தான் இருந்தேன். நீ தான் எங்க கூட இல்லை. நீ தான் ரூம்ல இருந்த, அதனால தான் நீ என்னை பார்க்கல. மச்சான், நேற்று நான் 10 மணி வரையும் நான் ஹாலில் தான் இருந்தேன், ரூமில் இல்லவே இல்லை.
நாங்கள் மேலே இருந்தோம், நீ கீழே ஹாலில் இருந்திருப்ப, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, அதெல்லாம் விடு. நேற்று நான் நிலாவை கூட்டிகிட்டு வரும்போது உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லை. நீ அத்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்ற வந்து தெரியுமா, அப்போ தான் உன்னை நான் பார்த்தேன். அது வரைக்கும் அத்தையை விடுறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நீ எங்கே போன, எங்கே இருந்த சொல்லு. அது அது அப்படிங்கிறதுக்கெலாம் இங்கே இல்லை. கரெக்டாக பொய் சொல்லாமல் யோசிக்காமல் நேற்று நீ என்ன பண்ண, நீ எங்கே இருந்த, யார் கூட இருந்தன்னு ஒழுங்காக சொல்லிடு. இல்லைன்னா ஏய், நான் இங்கே தான்டா இருந்தேன், நீ பிஸியாக இருந்த, என்னை கண்டுக்கல. நான் இங்கே தான் இருந்தேன், உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நான் யார் கூட இருக்க போகிறேன், நான் இங்கே தான் இருந்தேன். இப்போ தான் சொன்னேன் பொய் சொல்லாமல் யோசிக்காமல் சொல்லுன்னு. எனக்கு எல்லாமே தெரியும், மாட்டிக்கிட்டேன். இப்போ திரும்பவும் மாட்டிக்காத, ஒழுங்காக சொல்லு. நேற்று நீ எங்கே போன, யார் கூட இருந்த? டே, நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன், நீ என்ன நம்ப மாட்டியா? நான் ஃப்ரெண்டுடா. நீ என் ஃப்ரெண்டுங்கிறதால தான் மச்சான் உன்னை நான் நம்பல. நேற்று என் மச்சினிச்சி ராதிகா வந்தாளா, வந்ததும் பிரபா எங்கன்னு கேட்டா. நீ மேலே இருந்து வந்த, உன்கிட்ட கேட்டமா பிரபா மேலே இருக்காளா என்னன்னு. நீ என்ன சொன்ன? பார்க்கவே இல்லைன்ன. ஆனால் நிலா என்ன தெரியுமா சொன்னா, அவன் மேலே தான் இருக்கான், மேலே ஃபோன் பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னான். அப்போ நீயும் மேலே இருந்து தான் வந்த. என்ன கரெக்டாக சொல்கிறான்? ஒருவேளை எல்லாமே தெரிஞ்சிருச்சோ? சரி, இதுக்கு மேலே மறைச்சோம்னா நம்ம மனம்தான் போகும். அது மச்சான், நேற்று நான் மேலே தான் இருந்தேன், அவ்வளோ மேலே தான் இருந்தா. நான் கீழே வரும்போது என்கிட்ட கேட்டப்ப நான் ஏன் பார்க்கலன்னு சொன்னேன்னா, வீட்டில் யாருக்கும் எங்களை பற்றி தெரியாதுல்ல, அதனால தான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. மேலே இருந்தா, ஃபோன் பேசிட்டு தான் இருந்தா, நான் பார்த்தேன். அப்புறம் அப்படியே வந்துட்டேன். அவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, நீ பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்ட. இதை நம்பணுமாடா? ஆமாம் மச்சான், நான் இப்போ உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், பொய் சொல்லலை. நான் தான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன்ல. அப்படிதான், அவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, நான் பார்த்தேன். சரி, ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன், அவ்வளோதான். அப்படியா? ஆனால் எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருந்து ரெமோ படத்தில் இருக்க ஒரு சாங் கேட்ட மாதிரி இருக்கே. ரெமோ படத்துலையா? ரெமோ படத்தில் என்ன சாங் மச்சான்? நினைக்க தெரியாதா அடைமழையே, நனைய தெரியாதா, மனமிட்டு உன்னை மட்டும் முன்னோடு பேசிட வேண்டும், நீ கேட்கும் காதலை அள்ளி உன்மேல் நான் பூசிட வேண்டும், நான் காணும் ஒற்றை கனவு உன்மேல். அதேதான், அதே சாங் தான் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கேட்டுச்சு மச்சான். அது ஏதோ சன் மியூசிக்ல ஓடி இருக்கும்டா. செகண்ட் ஃப்ளோரில் டிவிலாம் இல்லை மச்சான். அப்புறம் இந்த டைலாக் கூட ஒன்று வந்துச்சு மச்சான். என்னம்மா அங்கே சத்தம்? பேசிகிட்டு இருக்க மாமா. ஐயோ, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமா, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது. அது வந்து மச்சான் சும்மாதான், பார்த்து 2-3 நாள் ஆச்சுல, அதான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். நீ பார்த்துட்டியா? இல்லடா, நான் பார்க்கல, கேட்டேன். என்ன கேட்டியா? அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு. என்ன மாமாவா? ஆனால் அவரு வாய்ஸ் கேட்டதும் நான் அங்கிருந்து வந்துட்டேனே. உங்கள் 2 பேரையும் பார்த்ததால தான் அவர் வாய்ஸ் கொடுத்தாரு. அவர் பார்த்துட்டு தான் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? அதுவா மச்சான், அப்பா என்கிட்ட வந்து, அர்ஜுன் அர்ஜுன் நீ போய் கிரண்கிட்ட பேசு, அவனை இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அது வரைக்கும் அவனுடைய சேட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்க சொல்லு. நேற்று ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் மாமான் டைரெக்டாக அர்ஜுன்கிட்டே போய் பேசியிருக்காரு. இதுக்கு மேலே இங்கே நின்னோம் நம்ம மானம் போயிடும். மச்சான், என்னோட ஃபோன் ரிங் அடிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்டான கால். அட்டன் பண்ணலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ இங்கே வெயிட் பண்ண, அப்படி இல்லைன்னா நீ அங்கே போய் உன் மாமனார் மாமியார் கூட பேசிட்டு, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்.
எஸ்கேப் டேய் எஸ்கேப் ஆகாதடா.